என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு பேராபத்தான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். அதற்காக நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் உண்மையாகவே நடக்கிறதா? இது போன்ற சூழ்ச்சிகள் உனக்குள் இருக்கிறதா என்பதை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி ஒருவருடைய சூழ்ச்சிகள் மிகவும் இறுக்கமாக பின்னப்பட்டிருக்கிறது. நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்ட நபரிடம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி நடுத்தெருவில் நிறுத்தி வைத்து விடுவார்கள். அதனால் உன்னோடு பேசுகின்ற சிலரினுடைய மனநிலையை அவர்கள் மாற்றி வைத்திருக்கின்றார்கள். என் குழந்தையே, இப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுத்த இவர்களிடத்திலே நீ கவனமாகத்தானே இருக்க வேண்டும். கவனமாக இருக்கவில்லை என்றால் இவர்களால் உனக்கு பேராபத்து நேர்ந்துவிடும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். அப்படியானால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு பேராபத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது உனக்குத்தான் ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகின்ற பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இது போன்ற சூழ்ச்சிகள் உன்னை மேலும் மேலும் வேதனையைப்படுத்தி உனக்கு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது அல்லவா? இதை உன் அப்பனால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. என் பிள்ளையே, அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை ஏதோ நடக்கட்டும், நடந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையில்தான் நீ இருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இந்த சூழ்ச்சி வலைக்குள் இருந்து நீ வெளியில் வர வேண்டும். கருப்பன் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் உனக்கு ஒரு தீர்வினை கண்டுபிடித்து விட்டு உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் ஏதாவது ஒரு சூழ்ச்சிகள் இருப்பது எப்பொழுதுமே உனக்கு தெரிய வராமல் இருந்து கொண்டிருந்தது. ஒரு முறை உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையுமா இதை நீ கண்டுகொள்ளாமல் விடுவாய்? அது உன்னுடைய தவறு அல்ல. ஏனென்றால் எதையுமே நீ சரியாக கவனிப்பது இல்லை. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்வதும் இல்லை. இத்தனை காலம் கடந்த பிறகும் உன்னுடன் இருப்பவர்களின் மனநிலையை பற்றி நீ தெரியாமல் இருக்கிறாய். அப்படி இருப்பது உன்னுடைய தவறுதானே? என் பிள்ளையே, இனியாவது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ இனியாவது மீட்டெடுக்க வேண்டும். யாரால் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று ஒரு நொடி நீ யோசித்து பார்த்தாயா? நிச்சயமாக இந்த கருப்பன் உன்னிடத்திலே என்ன சொல்ல வருகிறேன் என்பதை இப்பொழுது நீ புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் சர்வசாதாரணமாகவெல்லாம் ஒருவரின் மீது குற்றம் சுமத்துவது கிடையாது. நான் ஒருவரிடம் குற்றம் சுமத்துகிறேன் என்றால் அவர்கள் செய்த தவறு 100க்கு 100 உண்மை. அவர்கள் திருந்த வேண்டிய காலகட்டம் இல்லை. இதற்கு மேலும் தான் திறந்த மாட்டேன் என்று, இப்படித்தான் இருப்பேன் என்றும் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் தெய்வத்திடமிருந்து தண்டனைகளை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, இந்த சூழ்நிலையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் உன்னை யோசிக்க விடாமல் செய்து விடுகிறது அல்லவா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் அவ்வளவு சரியாகவும்
தத்ரூபமாகவும் உன்னுடைய வாழ்க்கையிலே நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள். உன்னிடத்தில் நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசிக்காமல், இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் சிந்திக்காமல், உனக்கு எப்படியாவது கஷ்டத்தையும் கண்ணீரையும் கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் யோசிக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் ஒருபோதும் கவலைப்படுவது கிடையாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அன்றாடம் பிரச்சனைகளை கொடுப்பதில் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, இவள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண். அதாவது உன்னுடைய தந்தை வழியில் அவரோடு உடன் பிறந்த ஒருவருடைய குழந்தை. இந்த பெண் தன் மனதிற்குள் ஒருபொழுதும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டது கிடையாது. அது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை சீர்குலைக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்திற்கு வருவதும் போவதுமாக இருந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் மனதில் ஒரு துளி அளவு கூட நல்ல எண்ணமே கிடையாது. அடுத்தவர்கள் வாழ்க்கையை எப்படி கெடுக்க வேண்டும், அடுத்தவர்களை எப்படி அழிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை விட இவர்களின் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்ந்துவிடக்கூடாது, இவர்கள்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இவர்கள்தான் நல்ல வசதியாக இருக்க வேண்டும் என்று என் பிள்ளையே, முதலில் அவர்கள் நினைப்பதை நீ உணர்ந்து கொள். யாராவது இப்படி நினைப்பார்களா என்று என் பிள்ளை நீ சொல்வாய். இந்த கருப்பன் செவிகளுக்கு உன்னுடைய வார்த்தைகள் கேட்கவும் செய்கின்றது. ஏனென்றால் என் பிள்ளையே, நீ இத்தனை வெள்ளந்தியாக வளர்ந்து வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் இதுதான் என்று சொன்னால் கூட அதை நீ நம்ப மாட்டாய். அதை பெரிதாகவும் நீ எடுத்துக்கொள்ள மாட்டாய். அடுத்தவர்களின் மீது உனக்கு அத்தனை நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை உன் மீது வைத்திருந்தால் என்றோ என் பிள்ளை நீ பிழைத்திருப்பாய். என்றோ உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைந்திருப்பாய். இத்தனை காலமும் இது போன்றவர்களை எல்லாம் நம்பித்தான் நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டு இருக்கிறாய் என்பதை புரிந்துகொள். உனக்கு வேதனைகளை கொடுக்கவும், மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் இவர்கள் நினைத்த விஷயங்கள் பல இருக்கிறது. அதில் பல விஷயங்கள் உண்மையாகவே அவர்களுக்கு வெற்றியை தான் பெற்று கொடுத்திருக்கிறது. நீயும் அதற்கேற்றது போல உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடனே அழுவதும் கண்ணீர் விடுவதுமாக இருந்து கொண்டிருந்தாய். அப்படியானால் அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் நடந்து விட்டதுதானே? என் பிள்ளையே, இதையெல்லாம் உடனடியாக உன் வாழ்க்கையில் நீ நீக்க வேண்டும். இவர்களுடைய எண்ணங்கள் உடனடியாக உன் வாழ்க்கையிலிருந்து நீ தள்ளிவிட வேண்டும். உன் குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்று கூட விடாமல், ஒரு அடி கூட பிறளாமல் அப்படியே வெளியில் சொல்லிவிடுகிறார்கள் தெரியுமா? இங்கே நடப்பதை எடுத்து காட்டியும் சொல்கின்றார்கள். அதாவது எந்த காலகட்டத்திலும் உனக்கு நல்ல பெயர் வந்துவிடக்கூடாது. நீங்கள் செய்கின்ற நன்மைகளை கூட மறைத்து வைத்து விடுகிறார்கள். அதையும் அவர்கள்தான் செய்தது போல மற்றவர்களிடத்திலே காட்டிக்கொண்டு தற்பெருமை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, இது போன்ற சூழ்ச்சிகளுக்குள் எப்பொழுதுமே சிக்கி தவிப்பதை விட இந்த பக்கம் செல்லாமல் இருப்பதே உனக்கு நல்லது என்பதை முதலில் நீ புரிந்துகொள். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே அடுத்தவர்களின் கஷ்டங்களை பார்த்து ஒரு நாளும் கேலியும் கிண்டலும் செய்யக்கூடாது. ஏனென்றால் நாளை இதே நிலைமை உனக்கும் வாழ்க்கையில் வரலாம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இதை சொன்னவுடன் நீ நினைப்பாய், அது எப்படி மாறும்? வாழ்க்கையில் அதையெல்லாம் எனக்கு பார்த்து கொள்ள தெரியும் என்று. அதன் பிறகு அது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். அப்போது இந்த கருப்பனை தேடி நீ ஓடி வருவாயல்லவா? அந்த நிலையில்தான் இந்த அப்பன் சொன்னது உனக்கு புரியும் என்றால் யாராலும் உன்னை மாற்றிவிட முடியாது.
உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. என் பிள்ளையே, இந்த கருப்பன் இன்று உனக்கு தரப்போகின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்றால் அதை நீ கேட்காமல் விட்டு விடுவாயா? அப்படித்தான் இந்த துரோகத்தை இனிமேல் உன் இல்லத்திற்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாத விஷயங்களை இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. எந்த ஒரு விஷயத்தையும் துருவி கேட்டாலும் அப்பொழுதே நீ சுதாரித்துக்கொள். நிச்சயமாக இது உன் வாழ்க்கை. இனிமேலும் இது போன்ற செயல்கள் உன் வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்க வேண்டுமானால் உன் அப்பன் சொல்வதை கேட்டு நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ண சுவாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.